என்ன மாநிலம்? கேரளா. கேரளால மணல் பரப்பே குறைவு. அங்க 3 கோடியே 20 லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க. அங்க என்ன ஆகுது? 22,70,000 பேரு அங்க உள்ள விவசாயிகள் பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 கோடியே 21 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்காங்க. ஆனா இங்க பயன்பெற்ற விவசாயிகள் பாத்தீங்கன்னாக்க வெறும் 22,80,000 பேர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு குறையாம தமிழ்நாட்டுல ஏழை சிறு விவசாயிகள் இருக்காங்க. அவங்கள ஒழுங்குமுறையா கணக்கெடுத்து இவங்க மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா திமுக அரசு அதை செய்யல. திமுக அரசுக்கு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதே தெரியல. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதனால பாத்தீங்கன்னா 30 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டிய பண உதவியை வாங்கி கொடுக்க வக்கில்லாத அரசு தான் இந்த திமுக அரசு. இதனால 1,800 கோடி ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு போற பணம் போகல அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். திமுக ஆட்சியே நடத்தல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சியை எப்படி நடத்துறது, கட்சியில எந்த கட்சிக்காரவங்களை சேர்க்கறது, இந்த மாதிரி பண்றாங்களே ஒழிய வாக்கு போட்ட மக்களுக்காக எதுவும் செய்யல. அதே போல பாத்தீங்கன்னா லேப்டாப் அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில 51,70,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பிள்ளைங்க பயன்பெற்று இருக்கு. இப்ப 5 வருஷமா இவங்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பர் நான் மறக்கல. 163வது இதான் என்ன சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில, நாங்கள் லேப்டாப் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த தேர்தல் வாக்கு சேகரிக்க போகணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்ப திடீர்னு நாங்க ஒரு 2,000 கோடி ஒதுக்கியிருக்கோம், நாங்க உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு 10 லட்சம் பேருக்கு கொடுக்குறேங்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், அம்மா இருந்தப்போ படிப்புலயே அம்மா கொடுத்தாங்க லேப்டாப். எதுக்காக? அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் வரணும், ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கறதுக்கு வசதி இருக்காது. அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே அம்மா ஸ்கூல்லையே கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப திமுக அரசு என்ன சொல்லுது, நாங்க காலேஜ்ல வந்தோம்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே சொல்றது என்னன்னா, தேர்தல்ல வாக்க வாங்கறதுக்காக, ஓட்டை வாங்கறதுக்காக ஒரு பொய்யான தகவலை அங்கங்க சொல்றாங்க. இத்தனை நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொன்னாங்க இவங்க, அதாவது லேப்டாப் கொடுக்கலாமா, டேப் கொடுக்கலாமா? 4 வருஷமா யோசிப்பீங்க, 4 வருஷம் 5 வருஷமா யோசிப்பீங்க. இதனால எவ்வளவு பிள்ளைங்க பாதிப்படைஞ்சிருக்கு, ஏழை பிள்ளைங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்க பயன்பெறாம வெளில போயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கல. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த அரசாங்கம் 12 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்க ஒழிய, இந்த கடனை வாங்கி இந்த அரசாங்கத்துல எல்லாரும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, உண்மையா உறுதியா மக்களுக்கான வேலைகளை அவங்க செய்யலைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். தேர்தலில் இதோடைய பிரதிபலிப்பு நிச்சயம் தெரியும். நான் விடுறதா இல்ல. அதிமுகவை அமித்ஷா தான் வழி நடத்துறாரா? அதிமுகவை அமித்ஷா தான் வழி நடத்தி பிரிந்த சக்திகளை ஒன்றிணைப்பதற்காக தான் நான் மத்திய அமைச்சர் சந்திச்சேன்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் தெரிவிக்கிறாரு. அப்போ அதிமுகவை அமித்ஷா தான் ஒன்றிணைப்பாரா அப்படின்ற கேள்வி எழுது. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு,
முதல்ல நீங்கெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனைய கையில எடுங்க. அந்தந்த கட்சி அந்தந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க பார்ட்டியை எப்படி நடத்துறாங்க, என்ன பண்றாங்க, என்ன தேர்தல் அந்த சமயத்துல தேர்தல் நேரத்துல தெரியும். அது வரைக்கும் நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்னாக்க, அதாவது மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து இந்த மீடியாக்காரவங்கெல்லாம் அதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். அஇஅதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தர் செங்கோட்டையன் தாவேக்கு எழுதியது கருத்து என்னமா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, ஒருத்தங்க மேல கோபம் இருக்குங்கிறதுக்காக பெரிய முடிவுகளை நம்ம அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. காரணம், இந்த எங்களுடைய தலைவர்கள் இருவருமே மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அந்த பழக்கத்துல அந்த வழிகாட்டுதல்ல வர்றவங்க இந்த மாதிரி செய்யறது, அது நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல.